வாழலாம். செப்பு கற்பனையினாலே செழித்தவெந்தறிந்து கொள்ளே. கதை நல்லா தானே போயிட்டு இருந்தது. இப்ப லைட்டா தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கே. கற்பனை, அத்தியாசம், மாயை, பிரம்மம்னு நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த படத்தை பாரு. ஐயோ அம்மா, பாம்பு. அண்ணா, அது பாம்பு இல்லைண்ணா, அது கயிறுதான். நல்லா பாரு. இப்போ இந்த படத்தை பாரு. அட, ஏதோ ஒரு மனுஷன் நிக்கிறான். அது இவ்வளவு பெருசா? அண்ணா அண்ணா, அது மனுஷன் இல்லைண்ணா, அது மரம் தான். உன் கண்ணுக்கு மனுஷன் மாதிரி தெரியுது. இப்போ இந்த படத்தை பாரு. அட, யாரு அது ரோட்ல தண்ணி ஊத்தி வச்சுக்கிறானுங்க? அது உண்மையான தண்ணி இல்ல. தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மை இல்ல. இதுக்கு பேரு தான் காணல் நீர்னு சொல்லுவாங்க. சரி, எதுக்கு இப்ப இந்த படத்தை எங்களுக்கு காட்டுறீங்க? நான் சொல்றேன். இந்த படத்தை பார்த்தீங்கல்ல, கயிறு பாம்பு போல தெரிஞ்சுது. நான் சொல்றேன். இந்த படத்தை பார்த்தீங்கல்ல, கயிறு பாம்பு போல தெரிஞ்சுது, மரம் மனிதனா தெரிஞ்சுது, உண்மை இல்லாத தண்ணி உள்ள போல தெரிஞ்சுது. இந்த படத்தை பாரு, ஒண்ணு இன்னொன்னா தெரியுது. இதுக்கு பேர் தான் அத்தியாசம்னு சொல்லுவாங்க. அது போலதான் நீ பார்க்குற இந்த உலகம் உன்னை போல தெரிஞ்சாலும் அது உண்மை இல்லை. பிரம்மம் மட்டுமே உண்மை. அது போல நீ நினைச்சிட்டு இருக்க இந்த ரத்தம், சதை, எலும்புகளால ஆன இந்த உடம்பு நீ இல்லை. உனக்குள்ள இருக்க ஆத்மஸ்வரூபமே நீ. அதுவே நித்தியம். நான் சொல்றேன். இந்த படத்தை பார்த்தீங்கல்ல, கயிறு பாம்பு போல தெரியுது, மரம் மனிதனா தெரியுது, உண்மை இல்லாத தண்ணி உண்மை போல தெரியுது. இந்த படத்தை பாரு, ஒண்ணு இன்னொன்னா தெரியுது. இதுக்கு பேர் தான் அத்தியாசம். அது போலதான் நீ பார்க்குற இந்த உலகம் உண்மை போல தெரிஞ்சாலும் அது உண்மை இல்லை. பிரம்மம் மட்டுமே உண்மை. அது போல நீ நினைச்சிட்டு இருக்க இந்த ரத்தம், சதை, எலும்புகளால ஆன இந்த உடம்பை நீ இல்லை. உனக்குள்ள இருக்க ஆத்மஸ்வரூபமே நீ. இதுவே நித்தியம். ஏதே இந்த அழகான உடம்பு நான் இல்லையா? அப்போ என் மனசுக்குள்ள ஒன்று பேசிட்டு இருக்கே, அதுதான் நானாமா? இல்ல, அதுவும் நீ இல்லை.